சார் வணக்கம். சார் நீங்க முக்கியமா கரண்டா நிறைய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி பேசணும் அப்படின்றதுதான் யோசனை. பட் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த லாஸ்ட் ஒரு 4 days பார்த்தோம்னா பிரைம் டைம்ல அவரை தான் வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இதை பண்ணிடுவாரா, அதை பண்ணிடுவாரா, ஸ்ட்ராட்டஜி என்ன, அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாவே ஓபிஎஸ் அவர்களுக்கு அவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கா, இவ்வளவு பேசணுமா அவரை பத்தி அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, மீடியாவை பொறுத்தளவுல எப்பவுமே அதிமுக கேம்ப்ல ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பா. இப்போ ஓபிஎஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அவருடைய சக்திக்கு அதிகமாகவே அவருக்கு கவரேஜ் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 15 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர். மோடி சொல்லி தான் நான் போய் மறுபடியும் ஏடிஎம்கேல சேர்ந்தேன் அப்படின்னு எடப்பாடியோடு சேரும்போது அவரே சொன்னார். ஆகஸ்ட் 2017 கடந்த மக்களவைத் தேர்தல்களில் பிஜேபி என்டி ஆதரவுடன் நின்று 3 லட்சம் வாக்குகளை வாங்கினார். அவர் சார்ந்த முக்குலத்தோரோட வாக்குகள் அவருக்கு இருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் ஊடகங்கள் ஊதி 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 பெரிதாக்குவது போல அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஓரளவுக்கு அவர் எடப்பாடியோட சான்சஸ் அந்த குறிப்பிட்ட பகுதியில் தென் மாவட்டங்கள், அதுவும் அவர் இருக்கக்கூடிய சில இடங்களில் வேணுமானால் அவர் கெடுக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது. த மேக்ஸிமம் வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட், வில் பி அ ரெக்கர், யூ கான் பி அ விக்டர். அதான் கெடுப்பாரு, அவர் வெற்றி பெற முடியாது. மீடியா முழுக்க முழுக்க நீங்கள் இதை எனவே அது பேசுவோம் நம்ம. அதுக்கு முன்னால் ஓபிஎஸோட கதை ஸ்டாலினை போய் என்னைக்கு அவர் வீட்டில் பார்த்தாரோ அன்னைக்கே அவருடைய வாக்கு வங்கி என்பது கணிசமான அளவுக்கு குறைந்திருக்கிறது. ஏன்னா பார்த்தது வெறும் பொசுலம் விசாரிக்கிறதுக்கு, முதலமைச்சரோட அண்ணன் இறந்ததை பற்றின துக்கம் விசாரிக்கிறதுக்கு போனேன், முதலமைச்சர் உடல்நலம் குன்றியிருந்தார் அது விசாரிக்க போனெல்லாம் அவர் கதை அளக்கிறார். அப்படின்னா அவர் முதலமைச்சர் வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு நான் இது அரசியல் கிடையாது, இது முழுக்க முழுக்க நாகரிகம் சம்பந்தப்பட்டது, என்னுடைய தாயார் இறந்த பொழுது வீட்டுக்கு வந்திருந்தார் ஸ்டாலின் முதலமைச்சர், என் மனைவி இறந்த பொழுது வந்திருந்தார், அதற்கான ஒரு மரியாதை தான் இதுன்னு சொல்லிட்டு நகர்ந்திருக்கலாம். மாறா அவர் என்ன சொன்னார், அரசியல் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு. அதாவது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு அவர் சொல்லலை, அரசியல் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு அதை சொல்லிட்டு 3வது நாளே நான் திமுகவோட போயிடும்னு கதை கட்டுறாங்க, கம்பி கட்டுறாங்க. திமுகவோட போயிடும், திமுகவோட கூட்டணி பண்ண அப்படிலாம் கிடையாது, நான் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன், எல்லா டைலாகையும் அவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா அவர் ஒரு 24 மணி நேரத்தில் 3 முறை ஸ்டாலினை சந்திச்சு பேசினார். அது முக்கியத்துவம் வாய்ந்தது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்பெகுலேஷன் என்னன்னா தனி கடை விரிச்சு அவர் ஏடிஎம்கே ஓட்ட உடைப்பார், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவருக்கு இல் பி ஸ்பாயில் ஸ்போர்ட். ஆனால் அதை சைலண்டாக பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன், அவருக்கு தெரியும் நம்ம போய் 3 தடவை ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறோம்னா நம்ம வாக்காளர்களே கோவப்படுவாங்க. ஏன்னா அவரோட வாக்காளர்கள் அதிமுக காரங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ். ஸோ ஏன் இந்த பிளண்டரை பண்றாரு, 3 தடவை ஏன் போய் பார்க்குறாரு? நிர்பந்தம், சில நிர்பந்தங்கள் அவருக்கு இருக்கின்றன. பேர் கட்டாலும் பரவாயில்ல, சில மெசேஜஸ் சில பேருக்கு அவர் தெரிவிக்க விரும்புகிறாரு. இது ரொம்ப ஆக்வர்டான காரியங்க. பரம்பரை அதிமுககாரன் நீங்கள் ஸ்டாலினை போய் வீட்டில் பார்க்குறது, அது என்னதான் கொசுலம் விசாரிக்கிறது இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான். அதிமுகவோட ஒரே யூஎஸ்பி என்ன, ஆன்டி டிஎம்கே. எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் எதுவுமே அந்த கட்சி கிடையாது. எம்ஜிஆர் திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொல்லி 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 வளர்த்தாரு. 15 வருஷம் அவர் இருந்து அவர் செத்த பிறகு ஒரு 29 வருஷம் ஜெயலலிதா அந்த முதலீடை வச்சு தான் அவங்க வண்டியை ஓட்டினாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி வந்தோன்னா அது ஓரளவு தளர ஆரம்பிச்சது, இப்போ மொத்தமாகவே தளர்ந்து போய் கிடக்குது. ஸோ இதில் அவர் கூட இருக்கக்கூடிய சொற்ப வாக்காளர்களும் திமுகவுடன் இவருடைய இழசலை பார்த்து, இவர் இழையறதை பார்த்து கண்டிப்பாக அவர்கள் வெளியேறுவார்கள். அவர் ஜாதி ஓட்டெல்லாம் மொத்தமெல்லாம் ஒன்றும் அவருக்கு வராது. அது மக்களை இழிவுபடுத்துகிற வேலை. சாதி ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தானே ஒழிய சாதியை மட்டுமே வச்சு யாரும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதில்ல. அப்படின்னா ராமதாஸ் என்னைக்கும் சிஎம் ஆயிருக்கணும். வன்னியர் மக்கள் தான், வன்னியர் பாப்புலேஷன் தான் தமிழ்நாட்டில் 2 கோடிக்கு மேலே, ஏன் ஆக முடியல அவரால்? அதனால மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. இவர் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு கையேறு நிலையில் நிற்கிறாரு. ஏடிஎம்கேக்குள்ளே போக முடியல, எடப்பாடி என்ன பண்ணாலும் சேர்த்துக்க முடியாதுட்டாரு. பிஜேபிக்கு போகணும்னு பார்த்தாரு, பிஜேபி அவரை சேர்த்துக்கல. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சோன்னா அவரை கைவிட்டுடுச்சு. ஸோ கையேறு நிலையில் நிற்கிறார். அவர் கட்சியை சார்ந்தவர், நான் காலில் வேணா உடனே என்னை சேர்த்துக்கோங்க வெளிப்படையாகவே இவரை மேடையில் வச்சுட்டே காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு ஓபிஎஸ் ஆதரவாளர். எடப்பாடி அப்படியும் வசதி கொடுக்கல. ஸோ நீங்கள் ஒரு அரசியல்வாதி இந்த அளவுக்கு கார்னர் பண்ணிங்கன்னா அவர் தான் நேரடி எதிர்கிட்ட கூட போய் சேருவார். ஆனால் இவர் சேரவில்லை. அந்த ஒரு சந்திப்பு மூலமாக சில செய்திகளை சொல்லுகிறார். அவர் நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆளை சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமான்றதும் $1 மில்லியன் கொஸ்டின் தான். சரி, இப்போ
இந்த தேர்தலை பொறுத்தளவுல முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சீக்கிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடுல ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு, இன்னொரு சைடுல இபிஎஸ் அவர்கள் ரொம்ப அக்ரெசிவா களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்றாரு. அப்புறம் சீமான் அவர்களா இருக்கலாம், விஜய் அவர்களா இருக்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கலாம், அவங்களும் நாங்களும் ஆரம்பிப்போன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கலாம், எல்லாருமே களத்துல இறங்கியாச்சு. இன்னும் 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏன் எல்லாரும் சீக்கிரமா களத்துல இறங்க வேண்டிய அந்த தேவை ஏன் ஏற்படுது முதல்ல? சரி, இது நல்ல கேள்வி. இது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாலெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் கடந்த காலங்கள் ஆரம்பிச்சதே கிடையாது. ரைட். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், இது எடப்பாடி, கடைசியா ஸ்டாலின். இவர் தான் ஸ்டாலின் தான் 8 மாசத்துக்கு 8-9 மாசம் மேலே ஆதரவிக்கிறார். அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் இட் இஸ் லைக் ஆங்கிலத்தில் சொன்னா இட்ஸ் ஸ்பிரிண்டிங் மேரத்தான். நீங்க ஸ்பிரிண்ட் ஓடுறதுக்கும் மேரத்தான் ஓடுறதுக்கும் 100 மீட்டர் ஓடுறது ஸ்பிரிண்ட் 9 செகண்ட்ல ஓடி முடிக்கலாம், 10 செகண்டுக்குள்ள முடிக்கணும். மேரத்தான்றது 10 மணி நேரம் கூட நடக்கும். நீ மேரத்தான்ல போய் ஸ்பிரிண்ட் மாதிரி ஓடினா மூச்சு அடிச்சுக்கு செத்துருவார். இவர்கள் இன்னைக்கு பிராண்ட் பில்டிங்குக்கு இதை போறாரு ஸ்டாலின். முழுக்க முழுக்க பிராண்ட் பில்டிங். உங்களுக்கு தெரியும், பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் பிராண்ட் பில்டிங் ஃபார் டிஎம்கே அண்ட் ஸ்டாலின் ஆகிப்போச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா விளம்பரத்துலையும் பிராண்ட் பில்டிங்லையுமே ஓடுது. இது முழுக்க முழுக்க மோடி பார்த்து இவங்க அடிக்கிற காப்பி, ஜஸ்ட் ஏப்பிங் மோடி இவங்க. அதை பார்த்துட்டு இப்போ எடப்பாடி அவர் கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சார். எடப்பாடிக்கு ஓரளவு சப்போர்ட் இருக்குது, அது ஓரளவு விசிபிளாகவும் தெரியுது. அது திமுகவை இன்னமும் டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க இன்னும் அக்ரெசிவாக இந்த கேம்பெயினை உங்களில் ஒருவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப கேட்சி ஸ்லோகன்ஸை காயின் பண்ணுறாங்க. பிராண்ட் பில்டிங், அப்சல்யூட் பிராண்ட் பில்டிங்கு. மற்ற கட்சிகள் குட்டி குட்டி கட்சி லெட்டர்பாடு பார்ட்டின்னு சொல்லக்கூடிய தேமுதிக கூட நாங்கள் பாத யாத்திரை போகிறோம், விச் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு. எப்படி பார்த்தாலும் மக்கள் பிரச்சனைகளை இப்போ எடப்பாடி போய் பாத யாத்திரை போகிறதுக்கும் ஸ்டாலினுக்கு வித்தியாசம் இருக்குது. எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. முதலமைச்சர் என்னத்தை பேசுவார்? சாதனைகளை பேச முடியும். நீங்கள் எதிர்கட்சிகள் பேசினாதான் கூட்டம் வரும். எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு தான் இனிமேல் மரியாதை அதிகம். பிகாஸ் எல்லா கவர்மெண்ட்டுமே வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர் இயர். ஸோ இது அவர் இப்போ ஸ்டாலினை பார்த்து எடப்பாடி கற்றுக்கிட்டாரா, எடப்பாடியை பார்த்து ஸ்டாலினை கற்றுக்கிட்டாரா? அது எப்படி வேணா கோழி முதல்ல முட்டை முதல்ல வந்துதாங்க. அது பார்த்து அன்புமணியும் போகிறாரு, இந்த பக்கம் தேமுதிக போகுது. க்ரௌடடாக இருக்குது பிளேஸ். பட் நாள் நெருங்க நெருங்க உங்களுக்கு இப்போ விஜய் அடுத்த காலத்துக்கு வந்த பிறகு அடுத்து அது என்ன ஆகும்னு பார்க்கணும். விஜய் ரீச்சஸ் த ஸ்பாட், மச் மோர் லைம் லைட் வில் பி ஆன் அவருக்கு. ஆனால் கிரவுண்டில் கீழே நெருங்க நெருங்க எத்தனை அணி நிற்க போகுதுன்றதான் நம்ம பார்க்கணும். 4 அணி நம்ம பார்க்குறோம். ஆனால் கிரவுண்டில் கடைசி 15 நாள் 2 பேர் தான் நிற்பாங்கன்ற மாதிரியான அறிகுறிகள் தான் உங்களுக்கு சாதாரணமாக கடந்த காலங்கள் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த முறை விஜய் எந்த அளவுக்கு அதை பிரேக் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. கிட்ட நெருங்கும் போது, கோல் போஸ்ட் நெருங்கும் போது இந்த 2 பேர் தான் ஸ்பாட்டில் இருப்பாங்க, டிஎம்கே 1, ஏடிஎம்கே 1. விஜய்க்கு வாக்குகள் இருக்குன்னா எல்லாம் கரெக்ட். பட் ரேஸில் இருப்பாருன்றது லாஸ்ட் 2 வீக்ஸில் அவர் என்ன பண்ணுவார்ன்றது இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். நான் எப்படி பாக்குறேன்னா சார், ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் மாறுது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் சுருங்கிக்கிட்டே இருக்கும் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸுக்கு. அதனால நம்ம இடத்தை தக்க வைக்கணும் அப்படின்ற அந்த தேவையின் அடிப்படையில உயிரை கொடுத்து களத்துல இறங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஏன் வராங்க? காங்கிரஸும் பிஜேபி தானே வரணும். நேஷனல் பார்ட்டிஸ்க்கு ஆல்ரெடி ஸ்பேஸ் ஹஸ் பீன் ஷ்ரங்க். அது சுருங்கி தான் இருக்கு. நேஷனல் பார்ட்டிஸுக்கு இங்கே ஸ்பேஸே கிடையாது. என்ன சொல்ல போறீங்கன்னா 2 பேரும் சேர்த்தே 10% தான் இருக்கும். பிஜேபியும் காங்கிரஸும் சேர்த்தே 10% தான் இருக்கும். 12% பிஜேபி. அது இட் பி அரௌண்ட் 8%. காங்கிரஸுக்கு 4%, 12% இருக்கும். 12 to 14% அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது நேஷனல் பார்ட்டிஸ். அண்ட் அவங்க 2வது இடமா தான் they will be only second fiddle to either one of the திராவிடியன் பார்ட்டிஸ். 2 திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒத்து ஊதக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். இனியும் அக்ரெசிவா இருப்பாங்க. ஓட் பேங்க் என்னங்க வரப்போகுது? அவர் அண்ணாமலை இதுல இன்னொரு விஷயங்க, அண்ணாமலை இருந்தா கூட பிஜேபிக்கு ஓரளவு வரும். நயனார் நாகேந்திரனாலாம் வச்சு நீங்க பிஜேபிக்கு ஓட் பேங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ரைட்லி ஆர் ராங்லி அண்ணாமலை வந்த பிறகுதான் இங்க ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவே ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக செட் ஆச்சு. இன்ஃபேக்ட் எடப்பாடி தோத்து போன இடத்துல அண்ணாமலை நின்றார். திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவை 1000 தப்பு நடக்குது இந்த கவர்மெண்ட்ல. அதில் நிறையா பொய் சொன்னாலும் தப்பாக பண்ணாலும் அண்ணாமலையால் ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முடிஞ்சுது. எடப்பாடியால் அது பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அவர் கேம்பெயினுக்கு போயிருக்கிறது அது வேற விஷயம். எலெக்ஷன் வரும்போது அவர் தான் அதை அறுவடை பண்ணுவார். அதை தாண்டி உங்களுக்கு இந்த பார்ட்டிஸ் என்ன உங்களுக்கு ரோல் பிளே பண்ணாங்க?
யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க சார், இப்ப அதிமுகவுக்கு இது வாழ்வாசாவ பிரச்சனை தான். அவங்க களத்துல இறங்கி முட்டி மோதணும். சோ அதனால களத்துல இறங்கியாச்சு அவங்க. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்துக்கு அவங்களோட பொசிஷனை ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களும் அக்ரெசிவா இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அப்பாவோட சிக்கல் இருக்கு. அவர் இல்லாம நான் ஒரு லீடர் தான், பார்ட்டி என் கையில தான் இருக்கிறத ப்ரூவ் பண்ணும். அவரும் களத்துல இறங்குறாரு. திமுகவை பொறுத்தளவுல பயங்கர இன்செக்யூர்டா இருக்காங்க. எப்படியாவது நம்ம அதிகாரத்தை கைப்பற்றியே தீரணும், என்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது கைப்பற்றியே தீரணும். அதனால சீக்கிரம் வந்து நிக்கிறாங்க. சீமான் சொல்லவே வேண்டாம், 8% வாங்கியிருக்காரு. அது 7 ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை. 8 வந்து 10 ஆக்கணும். அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கு. விஜய்க்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அவருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது பயங்கர அக்ரெசிவா எப்பவுமே மோதும் போது நீங்க சொன்ன மாதிரி 1-2 பிளேயர்ஸ் கம்ப்ளீட்டா இல்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். இல்லையா டூ மச் ஆஃப் க்ரௌட். அதை பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் தி, ஆங்கிலத்தில் சொல்றேன்னா பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் தி வல்கர் கிளைமன்ஸ் பை தி வேரியஸ் பார்ட்டிஸ். ரொம்ப அருவருக்கத்தக்க விதத்தில் அதிகாரம் எங்களுக்கு வேணும்னு பலரும் கூக்குரலிட்டு கொண்டு வந்து மக்கள் முன்னால் நிற்கிறார்கள். இன்னைக்கு வந்து எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்க. நீங்கள் வந்து இவங்களை 1/2%, 1/4% வச்சுட்டு ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நவ் ரூலிங் பார்ட்டி என்ன பண்ண போகுது? ரூலிங் பார்ட்டி எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு. நேமை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாலினோட நேமை யூஸ் பண்ணக்கூடாது, பேரை யூஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் மணியில் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணலாம்? கவர்மெண்ட் மெஷினரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? பட் தெர் மஸ்ட் பி அன் ஆர்டர்னா அது ஆல் இண்டியா லெவலில் எல்லாருக்கும் அப்ளை ஆகிற ஆர்டராக இருக்கும். இப்போ மோடிக்கு ஒரு லா, ஸ்டாலினுக்கு ஒரு லா இருக்க முடியாது. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோவை, சீஃப் மினிஸ்டரோட பேரை போட்டு நீ வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா தட் ஹோல்ஸ் குட் ஃபார் மோடி ஆல்சோ. பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோவையும் பிரைம் மினிஸ்டர் பேரையும் போட்டு நீங்கள் ஸ்கீம் போடக்கூடாது. ஒன்லி கவர்மெண்ட் எம்பளம் மட்டும்தான் இருக்கும். அது ஒத்துப்பாங்களா? மோடி கவர்மெண்ட் ஒத்துக்குமா? நம்ம இப்போ ஸ்டாலினை மட்டும் இதில் குறை சொல்ல முடியாது. பட் கடந்த காலங்களில் இவங்க என்ன பண்ணாங்க, இது இன்னைக்கு எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருந்து உங்களுடன் ஸ்டாலின் போது உங்களுடன் எடப்பாடின்னு வந்திருந்தால் இவங்க இந்த ஸ்கீமுக்கு தடை கேட்டு தான் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. சரி, இது கிராஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி. ரைட். ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுடன் ஸ்டாலின் நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மக்கள் வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் வந்து திமுக கேம்பெயினை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் நடத்துறீங்க. நீங்கள் இதை மற்றவனும் பண்ணிட்டு இருக்கான். ஜெயலலிதா பண்ணாங்க, மோடி பண்ணுறாரு, பல மாநிலங்களில் நடக்குது, அது வேற. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்ற கேள்வி முக்கியமானது. அரசாங்க பணத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஸ்கீமை நீங்கள் எப்படி நடத்த முடியும்? இது ஒன்றும் திமுக பணம் கிடையாது, அறிவாலயத்திலேருந்து வந்த பணம் கிடையாது. இது மக்கள் வரி பணம். மக்கள் வரி பணத்தில் ஒரு கட்சியோட தலைவரை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரை, அது எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் நீ பண்ணுறோன்னா இட்ஸ் அ கேம்பெயின். இந்த கேம்பெயினுக்கு நீங்கள் வந்து டிஎம்கேவோட கேம்பெயினுக்கு நீங்கள் வந்து கணக்கு காட்டணும், அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன். உங்களோட ஸ்டாலினுக்கு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணவே தேவையில்லை. பட் இட்ஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் கேம்பெயின். இட்ஸ் அன் எலெக்ஷன் கேம்பெயின். இட்ஸ் அ பிரேசன் எலெக்ஷன் கேம்பெயின். கோர்ட்டு சொல்லுது, ஹைகோர்ட்டு ஏற்றுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ நாளைக்கு வருது கேஸ். அண்ட் வி கான் ப்ரெடிக்ட் த சுப்ரீம் கோர்ட். இட்ஸ் அன்பிரடிக்டபிள் ஆர்ட்ஸ். எல்லாரும் டாஸ்மாகில் திமுகவில் பாதி பேர் ஜெயிலுக்கு போவான்னு இருக்கும்போது டாஸ்மாக் என்கொயரிக்கே ஸ்டே பண்ணுது சுப்ரீம் கோர்ட், இடியை. ஸோ திஸ் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷன். இன் பிரின்சிபல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வரி பணத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய முதலமைச்சரும் தங்களுடைய திட்டங்களுக்கு தாங்களே விளம்பரம் தேடிக்கொள்ள முடியுமா? அது சரியா? சரின்னா அது எல்லாருக்கும் பொருந்தும், சரியில்லைன்னா யாருக்கும் கிடையாது. நாளைக்கு மறுபடியும் எவன் ஆட்சி வந்தாலும் அது கிடையாது. அகைன் there must be a set rules. I think இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டா ஹை கோர்ட்டாது கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணுங்க. எனி வெல்ஃபேர் ஸ்கீம் சிஎம்மோட ஃபோட்டோவோ சிஎம்மோட பேரோ இருக்கலாமா கூடாதா? there must be a, என்ன கேட்டிங்கன்னா, நேஷனல் பாலிசி. அது என்ன சிஎம்முக்கு அப்ளை ஆகுதோ பொருந்ததோ அது அப்படியே பிஎம்முக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் மோடிக்கு ஒரு லாஜிக்கு, மோடிக்கு ஒரு நியாயம், திமுக ஒரு நியாயம் வைக்க முடியாது, வைக்க கூடாது. அதுக்கு பிஜேபி ஒத்துக்குமா? சரி, இப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்செக்யூர்டா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க கிட்ட ஏற்கனவே ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் புதுசா நிறைய கட்சிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கமும் அவங்களுக்கு இருக்கு. டிஎம்டிகேவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. வேற சில ஆப்ஷன்ஸையுமே கூட அவங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒண்ணு. ஏற்கனவே க்ரௌடடா இருக்கும் உங்க அலைன்ஸ், அதுக்குள்ள இருந்தாலும் சேஃபா இருக்கலாம், வேற ஒரு பார்ட்னர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ரெண்டாவது, எல்லா தலைவர்களையும் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார். ராமதாஸ் அவர்களா இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்கள்
அவர்களா இருக்கலாம், வேற நிறைய தலைவர்கள் அவர் சந்திக்கிறாரு. இவங்க எல்லாம் பொட்டன்ஷியலா ஏடிஎம்கே சைட் போக வேண்டிய தலைவர்கள், அவங்களையும் சந்திக்கிறார். சோ அந்த சைடு யாரும் போக விட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அப்போசிஷனை வீக்கா வைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடணும், தேவை இருக்கோ இல்லையோ எல்லாரையும் இந்த சைடு தூக்கி போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. இது இன்ஃபேக்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூல ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் கூட பார்த்தோம்னா யாரும் அந்த சைடு போயிடக்கூடாது, ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜி டீம்ஸையும் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான்ல அவங்க பண்றாங்கன்றாங்க. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் டூ பண்றாங்களோ, தேவையை மீறி ரொம்ப செயல்படுறாங்களோ, எப்படியாவது ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு இதுல. 100% கரெக்ட். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஐ ஜஸ்ட் என்டார்ஸ் வாட் யூ சே. நீங்க சொன்னதை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன். எல்லாரையும் உள்ள இழுத்து போட்டுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லா கட்சியும் உள்ள இழுத்து போட்டுக்கணும். அதான் ஓரணியில் தமிழ்நாடு என்பது. அதே மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜி டீமையும் உள்ள இழுத்து போட்டுக்கணும். இதெல்லாம் எதுலேருந்து வருது? உண்மையிலேயே நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் மாறுதட்டி கொள்வது போல செய்தீர்களே என்றால் இத்தனை கட்சியை கூட சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இது உங்கள் கூட இருக்க மற்ற கட்சிகளுக்கு 3 எலெக்ஷனாக கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும். அது நீங்கள் யாரை இழுக்க பார்க்குறீங்க? தேமுதிக, பாமக, இந்த கட்சிகள்லாம் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறக்கூடிய கட்சிகள், ஒரே நேரத்தில் 3 பார்ட்னர்ஸோட 4 பார்ட்னர்ஸோட பேசக்கூடிய கட்சிகள். அவங்களுக்கு எந்த நாம்ஸும் கிடையாது. தேமுதிக எந்த நாம்ஸும் கிடையாது. ஓப்பனாக ஒரே நேரத்தில் 3 பேரோட அவங்க அலையன்ஸ் பேசுவாங்க. நீங்கள் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேசுகிறீங்க, அதே ஓபிஎஸ்க்கு எதிராக தான் நீங்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அவர் பேர் என்ன, வேற யாரும் வந்துட்டு போனால் ஓபிஎஸ் ராமதாஸ் ஃபோனில் பேசுகிறாரு. இட்ஸ் ஆஸ் குட் அஸ் காலிங் இம் இன் பர்சன். அப்போ இது உங்கள் கூடவே இருக்க 2 விசிகா காங்கிரஸுக்கு கொடுக்குற வார்னிங், கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போ, லெஃப்ட்டுக்கு கொடுக்குற வார்னிங். ஏன்னா எங்களுக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்றீங்க. அது எப்படி எல்லாரும் ஒரு கட்சியில் சேர முடியும்? தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ரைட். தட்ஸ் நாட் டெமோக்ரஸி. அது உங்களுக்கு நல்லதும் இல்லை. அது உங்களுக்கு நல்லதும் இல்லை. உங்க இன்னர் டைனாமிக்ஸ், உங்க இன்னர் ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது. எல்லாரும் அன்ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. எல்லாரும் அன்ஹாப்பி ஆயிடுவாங்க. நீங்க எல்லாரும் ஒன்று சேர்த்தீங்கன்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அன்ஹாப்பி ஆயிடுவாங்க. 19, 21, 24 ரைட்லி ஆடுறாங்களே இவங்க கூட இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே இன் பிரின்சிபல் ஆன்டி பிஜேபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க. திமுக கூட நாளைக்கு பிஜேபியோட போவோம், திமுக கூட நாளைக்கு பிஜேபியோட போவோம். ஆனால் இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ பிஜேபியோட போக மாட்டார்கள். கடந்த காலங்களில் 4 வருஷம் பிஜேபியோட இருந்தது தான் இதே திமுக. ஆகவே திமுக பிஜேபியோடு போகும், ஒரு நாள் போகும். ஆனால் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் போக மாட்டார்கள். அப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற தேமுதிகவையும் பாமகவையும் நீங்கள் உள்ளே கூட்டினருன்றீங்க. இது உங்கள் அலையன்ஸை டிஸ்டர்ப் பண்ணதா? இது எதுலேருந்து வருது? உங்களுக்கு தெரியுது ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையாக இருக்குது. மீடியா அவங்க கையில் இருக்கிறதுனால, அப்போசிஷனுக்கு இமேஜினேஷன் இல்லாததால ஆன்டி இன்கம்பன்சி பற்றின வார்த்தை கூட அவங்க வாயிலேருந்து வர மாட்டேங்குது. அதனால அவங்க வண்டி ஓடுது. தட் டசன்ட் மீன் தெர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சி. ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நிறைய இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி. அது இயற்கை. அது எனி கவர்மெண்ட் வில் கோ டே பை டே அன்பாப்புலர். அதாவது இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் ஒன்று ஆன்டி மோடி ரெட்டரிக்கு, ஆன்டி மோடி பாலிசின்னு வச்சுக்கோங்க. ரெட்டரிக்னா கோவம் வரும், பாலிசி. இன்னொன்று எல்லா கட்சியும் ஒன்று சேர்க்கறது. எல்லா கட்சியும் ஒன்று சேர முடியாது. முதல்ல அது இயற்கைக்கே விரோதமானது. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் bloat. growth அண்டு அது என்ன சொல்லுவாங்க, வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். க்ரோயிங் அண்ட் ப்ளோட்டிங்னுவாங்க. இது திமுக இப்போ நடக்கிறதுலாம் தே ஆர் ப்ளோட்டிங். டிஎம்கே இஸ் ப்ளோட்டிங், நாட் க்ரோயிங். இவ்வளோ கட்சியை நீ உள்ளே கூட்டினது அப்போ என்ன நல்ல ஆட்சி கொடுத்தீங்க? ஒப்பாரும் மிக்காரெல்லாம் ஆட்சினா எதுக்கு ஊரில் போகிற குட்டி குட்டி கட்சியெல்லாம் கூட்டு பேசுறீங்க? எலான் மஸ்கோட தமிழ்நாடு பிரிவு இருந்ததுன்னா அதுவும் பேசி ஆதரவு கொடுத்துரும். அதை தவிர எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. எலான் மஸ்கோட தமிழ்நாடு பிரிவு ஒன்று தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, மற்றவர்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். 75 ஆண்டு கால கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? ஏன் இந்த பயம்? எலெக்ஷன் முன்னாலே இவ்வளோ காட்ட வேண்டிய 8 மாதம் மேலே என்ன இவ்வளோ ஏங்க பயம் உங்களுக்கு? எங்கேயோ கிடக்குது எலெக்ஷனு. எல்லா கட்சியும் உள்ள சேர்த்துட்டு என்ன பண்ண, முதல்ல அக்காமடேட் பண்ண முடியாது எல்லா கட்சியும். ரைட். தட்ஸ் அகேன்ஸ்ட் நேச்சர். அது உங்களோட இன்னர் ஈக்குவலி டைனமிக்ஸ், டிஎம்கேஸ் ஈக்குவலிபிரியம் வில் பி டெவலப்டு. கரெக்ட். ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு பார்ட்டியால் ஒரு 50-60 ஸ்மாலர் பார்ட்டிஸை அகாமடேட் பண்ண முடியும். அதை மீறி 80% சின்ன கட்சிகளை உள்ள கொண்டு வருவான்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அது கோவப்படுத்தும். இதே விஷயத்த திமுக உள்ளுக்குள்ளேயும் பண்றாங்க. அதிமுக கூட நிறைய ஆட்களை உள்ள கொண்டு வருது, அதுவுமே டிஸ்டர்ப் பண்ணும் திமுக. எல்லாரையும் நான் இழுத்துப்பேன், எல்லா கட்சியும் இண்டிவிஜுவல்ஸை இழுத்துப்பான், கட்சிகளை அப்படியே கபலீகரம் பண்ணுவானா? வாட் இஸ் திஸ்? ஆமா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கீழே இது எதுலேருந்து வருதுன்னா கேப்ரியல், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயம் இருக்குது. தட் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி, ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி.
வெளியில இல்லைன்னு திமுக பேசும், திமுகவோட தொங்கு சதைகள் பேசுவாங்க, திமுகவோட கைக்கூலிகள் பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள திமுகவுக்கு நல்லா தெரியும், டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் டிஎம்கேவோட சீனியர் லீடர்ஸுக்கும் டிஎம்கேல இருக்கக்கூடிய ஹூஸ் ஹூ ஆஃப் டிஎம்கே இருப்பான்ல, அவன் வந்து உங்களுக்கு சீசன்டு வாய்ஸ் விதின் த டிஎம்கே ஃபார் ஏஜஸ் 50 வருஷமா 60 வருஷமா பார்க்குறோம். அவனுக்கு நல்லா தெரியும் கீழே நிலைமை மோசமாக இருக்குது, நம்ம டவுசரை கைட்டிடுவானுங்க போனான்னு. அதனால தான் வந்து மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. மெகா அலையன்ஸில் இருக்க ரிஸ்க் என்னன்னா 2+2 சம்டைம்ஸ் will end up as 0. ரைட். 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை 10 பேர் செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அது ஊரில் இருக்கணும்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ரைட். பாமக உள்ள வந்தால் விசிக கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும், தேமுதிக வந்ததுன்னா மதிமுக டிஸ்டர்ப் ஆகும். மதிமுக வெளியில போட்டு நீங்க தேமுதிக கொண்டு வரீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை கொடுப்பீங்க. இருக்கிறதுல நீங்களே பிரச்சனை கிரியேட் பண்றீங்க. மதிமுக உள்ள கொண்டு போறீங்கன்னா எப்படி சொல்றீங்க? மதிமுக வெளில கொண்டு போறீங்கன்னா நீங்களே புது பிரச்சனை கிரியேட் பண்றீங்க. ஏன்னா ஏற்கனவே வின்னிங் அலைன்ஸ் இருக்கு. வின்னிங் அலைன்ஸ் இருக்கு. இட்ஸ் வின்னிங் அலைன்ஸ். 2019 21 24 இருந்த வின்னிங் அலைன்ஸ் 26 கண்டிப்பா இருக்காது. அணிகள்ல மாற்றம் இருக்கும். அது அவரே சொல்றாரு ஸ்டாலின். இன்னும் சில புதிய கட்சிகள் திமுகவுக்கு வந்து சேரும்ன்றாரு. அவ்வளோ பேருக்கு அங்கே ஏது இடம்? அவ்வளோ பேர் ஏது சார் அங்கே ஸ்பேஸு? இன்னொன்று, இத்தனை பேரை நீங்கள் சமாளிக்க முடியாது. இது ஒரு கட்டத்தில் வெடிச்சு சதரும். எல்லாரையும் நான் உள்ள சேர்த்து பண்ணுறதே ரொம்ப 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 தவறான அணுகுமுறை. ஐ டோன்ட் நோ ஹூ ஹஸ் கிவன் ஹிம் திஸ் ஐடியா. இது நாட்டு மெகா அலையன்ஸ்லாம் கிடையாது. இது மெகா அலையன்ஸே கிடையாது. இது சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து போகிற வரவன எல்லாரும் கட்சியில் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள இருக்கவங்க கதை என்ன? அதான் இன்செக்யூரிட்டி தான் காட்டுது. அப்சல்யூட் இன்செக்யூரிட்டி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளோ வளர்ச்சி திட்டம் நாங்கள் எவ்வளோ ஸ்கீம் கொடுத்தோம், எங்கள் சாதனையை நாங்களே தான் முறியடிப்போம் நீங்கள் மாறு தட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு, நீங்கள் பதவியை இழக்க போகிறீங்க. அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி பேசும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து பாஜக விமர்சிக்கிறாருன்னா அவருக்கு சில அதிருப்திகள்லாம் இருக்கு. அதனாலதான் அவர் வெளில வந்து அவரு பேசுறாரு. நம்மளை எப்படி அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுல அவர் அந்த டைம்ல எல்லாம் குவைட்டா இருந்தாரு. ஸோ அப்ப நம்ம அசியூம் பண்ண விஷயம் என்னன்னா, மேபி டிடிவி அவர்களை அகாமடேட் பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணோம். ஆனா இப்ப டிடிவி தினகரன் அவர்களுமே கூட ஏதோ ஒரு வகையில அவரோட அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ அவருக்குமே சிக்கல் தானா அலையன்ஸ்ல? இல்ல, அவர் எப்படியே அமித்ஷா அகாமடேட் பண்ணிப்பாரு. டிடிவிக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய எய்ம்ஸ் எல்லாமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இஸ் அ வெரி ஷூட் பாலிட்டிஷியன். சும்மா கழுவுரமையில நடுவுரமையில மாதிரி ஓபிஎஸ் பண்ண பெரிய தப்பு, ஒரு தனியாக ஒரு இயக்கத்தையோ ஒரு பாசறை மாதிரி ஒரு பப்ளிக் அவுட்ஃபிட்டை ஒன்று ஃப்ளோட் பண்ணிடணும் கட்சி ஆரம்பிக்காட்டி கூட. இன்னைக்கு அது பார்கெனிங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்டிஏக்குள்ளே என்பிஏ கண்டெண்டர் டிடிவி இருக்க மாதிரி இவர் 10 பைசா செலவும் பண்ணலை, எந்த விதமான ஆம்பிஷன்ஸும் அவருக்கு இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் சிஎம் ஆகிடணும். அது எப்படி ஆகுங்க? ஸோ டிடிவிக்கு அந்த கூல்னஸ் இருக்குது. பட் இவங்க 2 பேருக்குமே என்ன ஓட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். இவங்க 2 பேருக்கும் அவங்க சமூகத்தோட ஓட்டு எவ்வளோ இருக்குன்றது சில தொகுதிகளில் அவர்கள் கெடுக்கலாம் அதிமுகவின் வாய்ப்புகளை. மற்றபடி அவங்க என்ன ஜெயிப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஃபார் ஃபிச்சர்டாக தான் எனக்கு தோணுது. அவ்வளோ சுலபமாக இந்தியன் ஓட்டர்ஸ் நீங்கள் இட போட்ட முடியாது. சாதியை மட்டுமே வச்சு ஒருத்தன் ஓட்டு வாங்கணும் கண்டிப்பாக கிடையாது. சாதி வந்து அடிஷ்னல் பவர் அப்படி பிரைமரி பவர் கிடையாது. ஒருத்தனுக்கு வாக்கு வங்கி அரசியல் இருக்க ஒருத்தனுக்கு அடிஷ்னல் பவராக தான் அது இருக்கும். இதுதான் பிரைமரி அப்படின்னா காஸ்ட் வைஸ் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ராமதாஸ் என்னைக்கும் சிஎம் ஆகிடும். 1 year கம்யூனிட்டிஸ் ஓவர் 2 crores. ஏன் ஆகும்ல? தனியாக என்ன சைபர் தான். நான் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பாமக பண்ணது அக்ரெசிவ் கேம்பெயின் ஃபார் அன்புமணி ராமதாஸ். யார் அவர்? ராமதாஸோட மகன். ராமதாஸ் யார்? 1 year. அன்புமணி யார்? 1 year. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வந்து கோடிகளையே செலவு பண்ணி சில சைபர் அவர் ஜெயிக்க முடியல. ஸோ இந்தியன் ஓட்டர்ஸ், தமிழ்நாடு ஓட்டர்ஸ் ஆர் வெரி ஷார்ப். நீங்கள் எத்தனை கூட்டணி சேர்ந்து மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் டிஎம்கே வேணுமா வேணாமான்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது த டிசிஷன் வில் பி ஐதர் திஸ் சைட் ஆர் தட் சைட். ஆம்பிகுட்டி இடமே கிடையாது. நீ எத்தனை கட்சியை சேர்த்தாலும் உனக்கு ஓட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஓட்டு வேணாம். நீ எந்த கட்சியும் சேர்க்காம இருந்தாலும் வேணாம், கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு ஊரில் இருக்க எல்லா கட்சியும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க, எல்லா லெட்டர் பேட் பார்ட்டிஸையும் ஒன்று சேர்க்குறீங்க. இதெல்லாம் வந்து அப்பட்டமாக இட் பெட்ரேஸ் ஒரு இன்செக்யூரிட்டி. உங்களுடைய போலித்தனத்தை, உங்களுடைய பாதுகாப்பின்மை உணர்வை தான் இது வெளிப்படுத்துது. சரி, இப்போ பேசும்போது நிறைய நேரங்களில் நீங்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கு, களத்தில் மக்கள் அதிருப்தியாக இருக்காங்கன்ற பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று
எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது எப்படி நீங்க சொல்றீங்க? நல்ல கேள்வி. இப்போ நம்ம வந்து நிறைய நண்பர்களை கூட கேட்குறாங்க, எதை வச்சு ஆன்டி இன்கம்பன்சி இருக்காங்க? நிறைய அளவுகோல்கள் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, மீடியா ஆன்டி இன்கம்பன்சியை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணல. ரெண்டாவது வந்து அப்போசிஷன் ஆன்டி இன்கம்பன்சியை எடுத்து பேச வேண்டிய அளவுக்கு பேசி நெரேட்டிவை செட் பண்ண வேண்டிய அளவுக்கு செட் பண்ணல. அதனால இந்த கேள்வி வருது. இந்த கேள்வி எழுவது இயல்பானது, நான் ஒப்புக்கொள்கிறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து டீப்பாக பார்க்கணும். ப்ரைஸ் ரைஸ் எவ்வளோ உயர்ந்திருக்கு. ப்ரைஸ் ரைஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் ஒரு ரோல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பவர் டேரிஃப்ஸ். 3 மடங்கு பவர் டேரிஃப் ஏறி இருக்கு, 2 மடங்கு பவர் டேரிஃப் ஏறி இருக்கு. டாக்ஸஸ் பாருங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ்லாம் வந்து 3 மடங்கு ஏறி இருக்கு. பொருட்களோட ரேட்டும் ஏறுறதுனால பொருட்களோட ரேட்டு பெரிய அளவில் ஏறி, அதான் இதை பண்ண அது ஏறும். ஆமாம், ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னை விட நீங்கள் அழகாக டிஸ்கிரைப் பண்ணலாம். யூ டேக் பவர் டாரிஃப். இந்த தடவை என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து, ஜூலை மாதம் ஏற்ற வேண்டிய பவர் டாரிஃப் ஹவுஸ் ஹோல்டுக்கு நாங்கள் ஏற்ற மாட்டோம், கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கோம். வேற ஷாப்ஸுக்கெல்லாம் வந்து அந்த கவரை கொடுக்கல, அந்த ஷீல்டை வந்து வெறும் ஹவுஸ் ஹோல்டுட்டாங்க. ஏன் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொன்னா ஒன்றும் பெருந்தன்மை கிடையாது. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, போன வருஷம் ஏற்றினா இந்த வருஷம் ஏற்றல, அடுத்த வருஷம் எவன் வந்தாலும் டபுள் மடங்கு ஏற்ற போகிறான். அது மக்கள் தலையெழுத்து. ஷாப்ஸுக்கு மட்டும் ஏற்றுறது அது எப்படியும் உன் தலையில தான் வந்து விடியும். பிகாஸ் இட்லி இன்ஃப்ளேஷனில் போய் நிற்க போகுது. 2000 ரூபாய் கட்டின ஒரு சாதாரண கடைக்காரன், ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு கடை, இன்னைக்கு அவன் 7000 ரூபாய் கட்டணும். திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களே இதை சொல்றாங்க, என்னங்க இது வந்து எதிர்கட்சியால் இதை பேசவே முடியலையாங்க, ஏடிஎம்கே இதெல்லாம் எடுத்து பேச மாட்டேன்றான். ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் முடிச்சுட்டு வரும்போது எங்க விலைவாசி ஆன்டி இன்கம்பன்சி எங்க இருக்குதுன்னு திமுக சொம்பு ஒருத்தர் கேட்டார், ஒரு பத்திரிகையாளர் தன்னை சொல்லிக் கொள்வார். அப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன், அவரால் அதுக்கு கன்வின்சிங்காக பதில் சொல்ல முடியல. ஆனால் வாக்கு சாதுரியமாக அவர் என்ன பண்ணார், மாநகராட்சி இது வந்து தமிழ்நாடு மாநிலங்களுக்கான அதிகாரம் என்பது ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டி அப்படின்னு வழக்கம் போல் அந்த டைலாக் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கி பிஜேபி பக்கம் திருப்பினாங்க. அங்கே இருக்க திமுக பிரதிநிதி ஓரளவு பேசினார். நான் முடிச்சுட்டு வரும்போது அவர் என்கிட்ட சொன்னார், சார் நல்லா கேட்டீங்க, இன்னும் கேட்டிருக்கிறோம், நீங்கள் கீழே வந்து நிலைமை மோசமாக இருக்குது சார், இந்த மாதிரி எங்களை ஆதரித்து பேசுகிறவங்க தான் சார் எங்களோட முதல் சத்ரு, முதல் எதிரி அவங்க தான் சார். இப்படியே சொன்னார் அவர் என்கிட்ட. ஸோ ஆன்டி இன்கம்பன்சிக்கான அளவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ கொலாப்ஸ். இன்னைக்கு தினமலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஜட்ஜு கேட்டிருக்காரு ஹைகோர்ட்டில், ஜஸ்டிஸ் வேல்முருகன், ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு, மிக அதிகமாக வந்துடுச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு சென்னை கார்பரேஷனில், சென்னை மாநகராட்சி வாசலில் நேற்று இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஒர்க்கர்ஸ், கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னன்னா டெர்மினேட்டட், ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுக்கிக்கிட்டே போலாம் கேப்ரியல். இது வந்து அப்புறம் கரப்ஷன் இன் லோக்கல் பாடிஸ், கிட்டத்தட்ட எல்லா லோக்கல் பாடிஸும் கண்ட்ரோல்டு பை டிஎம்கே. 25 மாநகராட்சிகள் இருக்குது, எல்லாம் அவங்க கண்ட்ரோல் இருக்கு. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கரப்ஷன் 200 crores. ஸ்டாலினே ஆர்டர் பண்ணி அவங்களோட 5 மண்டல தலைவர்களை, 100 கவுன்சிலர், 20 கவுன்சிலருக்கு ஒரு மண்டல தலைவர் ரிசைன் பண்ண சொல்றாரு. சிபிசிஐடி என்கொயரி 8 பேர் அரெஸ்ட். பல இடங்கள்ல டிஎம்கேவோட முனிசிபல் சேர்மனுக்கு எதிராக டிஎம்கேவே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து தேவர் ஐதர் ஃபோர்ஸ் டு ரிசைன் ஆர் தேவர் அன்சீட்டட் பை வே ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அடிக்கிட்டே போகலாம் நீங்கள். ஸோ பேராமீட்டர்ஸ் தெளிவாக தெரியுதுங்க. இன்னொன்றுங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கும்? ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது நாட் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதில் ரோல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஆன்டி மோடி ரெட்டரிக்கு எந்த அர்த்தமும் இல்லை லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஜெயலலிதா, எடப்பாடி பீரியட்ல, கருணாநிதி பீரியட்ல இந்த கேள்வி வரல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு எப்படி சொல்றாங்க? ஸ்டாலின் பீரியட்ல மட்டும்தான் இது வினோதமான ஒரு போக்கு வருது. ஏன் வருதுன்னா, மீடியா 90% மேல திமுகவோட கொடுங்கரங்கள்ல இந்த க்ரூயல் ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. ரெண்டாவது அப்போசிஷன் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ் அண்ட் டைரக்ஷன்லெஸ். அதில் தான் இந்த கேள்வி வருது. உங்களோட பேராமீட்டர்ஸ், க்ரோத் பேராமீட்டர்ஸும் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை நிறைவேற்றாமல் இருக்கு. யூ டேக் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னதில் கோர் ப்ராமிசஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விடலை, கிடையாதுன்ட்டாங்க. thousands ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஜாப் ரெகுலரைசேஷன், அதாவது பர்மனன்ட் கொடுக்கல. திருமண பக்கம்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஏன் நம்மளால வந்து இந்த கேள்வி எழும்புதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் டோட்டலி பிளேம் ஒன்று அப்போசிஷன், ரெண்டாவது மீடியா. ஏன்னா அப்போசிஷன் இதை வந்து பிக்கப் பண்ணியிருந்தா கூட மீடியா வில் பி ஃபோர்ஸ் டு ஃபால் இன்.
ரெண்டு பேருமே ஃபெயில். ஸோ ரைட், இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றீங்க. ஆன்டி இன்கம்பன்சி பவுண்ட் டு பி தேர் கேப்ரியல் ஃபார் எனி கவர்மெண்ட். ஸோ இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எவ்வளோ இருக்கும் பர்சன்டேஜ் வைஸ்? லெட்ஸ் சே ஒரு 3-4% ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இருக்குமா, எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, இவங்களோட ஓட்டு வந்து பார்லிமெண்ட்ல இவங்களுக்கு விழுந்தது 40+ இருக்கு இல்லையா? அசம்பிளி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட அது வந்து 35+ வரைக்கும் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆன்டி இன்கம்பன்சி கன்சால்டேட் ஆகலன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் இவ்வளோத்தையும் சொல்லக்கூடியது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்குது நான் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இன் கேஸ் ஆஃப் அ 4-way contest which looks obviously imminent, அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான். ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி IOU பிரணாயரோட தேரி, நீங்க என்னதான் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அன்லெஸ் யூ ஹாவ் அப்போசிஷன் யூனிட்டி, ஒரு பவர்ஃபுல் டிஸ்பென்சேஷனை அன்சீட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஆன்டி இன்கம்பன்சியும் ஸ்பிளிட் ஆகும்ல, ஆன்டி இன்கம்பன்சி ஸ்பிளிட் ஆகும். ரெண்டாவது மைண்ட் பாகலிங் மணியை வச்சுருக்காங்க இவங்க. எலெக்ஷன் டைமில் அடி இறங்கி கிரவுண்ட் லெவலில் அடி நடிப்பாங்க. அவங்க வீக்காக இருக்கக்கூடிய ஒரு 70 to 80 கான்ஸ்டுவன்சிஸ், தட் இஸ் 1/3 ஆஃப் தி ஸ்ட்ரென்த். 234ல் 70 to 80னா 1/3. அதை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிலையும் 60% ஓட்டர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் எனிவேர் பிட்வீன் 2,000 to 5,000 rupees கொடுத்தாங்கனாலே they will easily win over. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, எல்லா கட்சிகளும் அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாங்க, இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீடியாலையும் பார்த்தோம்னா EPS அப்படி பேசிட்டாரு, OPS இப்படி பேசிட்டாரு, ஸ்டாலின் அதை சொன்னாருன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷன் மூட் சீக்கிரமா ஆரம்பிச்சதால மீடியால மக்கள் இஷ்யூஸ்லாம் பேசப்படாம போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி துப்புரவு தொழிலாளர்கள்லாம் போராடுறாங்க, முக்கியமான போராட்டமாக தான் எனக்கு படுது. 2000 பேர் போராடுறாங்க, அதுக்கு கவரேஜ் இல்லை. நீங்க சொன்ன ஆணவ கொலைகள், இந்த ஹைகோர்ட் சொன்ன விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, அதுக்கு பெரிய கவரேஜ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான இஷ்யூஸுக்கெல்லாம் கவரேஜ் இல்லாம பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது சீக்கிரமா ஆரம்பிச்சனால. அது வந்து டிஎம்கேவோட டைரக்ஷன்ல மீடியா வந்து பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ரூலிங் டிஸ்பென்சேஷன். Instead of mirroring the society, media has become the megaphone of the ruling party. சமூகத்தை பிரதிபலிக்க வேண்டிய, சமூகத்தோட கண்ணாடியா இருக்க வேண்டிய மீடியா ஆட்சியாளர்களோட ஊதுகுழலா மாறி போச்சு. இது வந்து எலெக்ஷன் நெருங்கும் போதா திருந்துவாங்களான்னு பார்த்தா திருந்துற மாதிரி இல்லை. கடந்த 4.5 வருஷமா என்ன நடக்குதோ அதுதான் இந்த லாஸ்ட் 6 to 8 monthsலயும் நடக்குதுன்றது ரொம்ப 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 அவலமான ஒரு விஷயம். டெல்லி மீடியா எப்படி கடந்த 12 வருஷமா மோடி கவர்மெண்ட்டோட மெகாஃபோனா இருக்குதோ, அதே தான் தமிழ்நாடு மீடியா ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட மெகாஃபோனா இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கீழே. அதாவது எதிர்கட்சிகள் சொன்னா கூட நீ ஒதுக்கி தள்ளிடலாம். இல்லை இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய அல்லது கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து நம்மள மாதிரி இருக்கவங்க சொன்னதை கூட ஓகே, நீங்க அவங்களுக்கு ஜாண்டிஸ்ட் ஆயிஸ், நீங்க அவங்கள இக்னோர் பண்ணலாம். கோர்ட்டு சொல்லுது, ஹைகோர்ட் சொல்லுது, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி, ஹைகோர்ட் ஜட்ஜ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி. அவருக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது, இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்றாரு ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு. இட்ஸ் அ வெரி வெரி ஃபெர்டைல் சப்ஜெக்ட் ஃபார் யுவர் ஈவினிங் டிபேட்ஸ். ஒருத்தம் கூட அதை எடுக்கல. இது டெல்லியில என்ன பண்ணுதோ அது அப்படியே தமிழ்நாட்டில் ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்குது. கம்ப்ளீட்லி ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் ஏப்பிங் மோடி கவர்மெண்ட். எல்லாம் த சேம் பிராண்ட் பில்டிங், த சேம் கண்ட்ரோலிங் த மீடியா, சகலமும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வழிகாட்டி ரோல் மாடல் மோடி கவர்மெண்ட் தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போ கூட கவர்மெண்ட்டை கூண்டில் உங்களால் ஏற்ற முடியல, உங்களால் கேள்வி கேட்க முடியலன்னா தென் ஃபார் வாட் நான்சென்ஸ் திஸ் மீடியா ஹஸ் டு எக்ஸிஸ்ட், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஆனால் ஒன்றுங்காம வச்சுக்குவாங்க, இதனால் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மக்கள் வந்து are losing hope in the mainstream media, which is not good actually. ஆல்ரெடியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட மரியாதை மக்கள் மத்தியில் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கு ட்ரெடிஷ்னல் மீடியாவை மக்கள் நம்பின காலம் மலையேறிடுச்சு. ஒன்று அவனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுது, இல்லை ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு அதோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போகிறான். அங்கே நீ வந்து தலைகீழ பேசுகிற, அப்படி ஒன்று இருக்கிறதாவே நீ காட்ட மாட்டேன்ற. எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வந்து மீடியா வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருக்குது. அப்போ தங்களோட நம்பகத்தன்மை இந்த மீடியா இழக்குது தமிழ்நாட்டில். ஸோ ஸ்டாலின் கவர்மெண்ட்ல வந்து ஒரு பிக்கஸ்ட் கேஷுவலிட்டி மீடியா. எடப்பாடி பீரியட்ல மீடியா வாஸ் ரோபஸ்ட். தப்பு நடக்கும்போது மீடியா வாஸ் ஃபியூரியஸ். தன்னோட ரோலை மீடியா பண்ணிச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பெனட் ஜெயராஜ் படுகொலை, இதெல்லாம் வந்து மீடியா வாஸ் வென்ட் டு த டவுன்ஸ். அப்படிதான் இருக்கணும். அன்னைக்கும் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது, இன்னைக்கும் மீடியா அதோட அதிகமாக திமுக கண்ட்ரோலில் இருக்குது. இதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இது ரொம்ப ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
அட் அ டைம் அப்போசிஷன் இஸ் சோ வீக், மீடியாவும் ஜால்ராவா போகுதுன்னா தட் வில் பி த டெத்னல் ஃபார் யுவர் டெமோக்ரஸி. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இது ஜனநாயகத்துக்கு பேர் அழிவு. தமிழ்நாட்டு மீடியாவோட கடந்த 4.5 ஆண்டுகால ஸ்டாலின் அரசு வந்த பிறகு செயல்பாடுகள், குறிப்பாக செய்தி தொலைக்காட்சிகளோட செயல்பாடுகள் ஒவ்வொரு சுயமரியாதை உள்ள பத்திரிகையாளனையும் வெட்கி தலைகுனிய வைக்கும். பத்திரிகைக்காரனா தமிழ்நாட்டில் இருப்பதே ஒரு சாபக்கேடு என்ற எண்ணத்தை தான் உங்களுக்கு தோன்றும். இட் இஸ் அ கர்ஸ் டு பி அ ஜேர்னலிஸ்ட் இன் திஸ் ரெஜிம். இந்த கவர்மெண்ட்ல நீ பத்திரிகையாளனா இருப்பதே ஒரு கர்ஸ், உனக்கு சாபக்கேடு தான். ஜெயலலிதா பீரியட்ல கூட அந்த அம்மா 120 கேஸ் எல்லாம் போட்டப்போ கூட ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா வாஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் தே ரோட் அண்ட் தே ஸ்போக் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். நக்கீரன் மாதிரி ஒரு பத்திரிகை, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தர் ஷார்ட் கமிங்ஸ், ஜெயலலிதா எவ்வளவோ அட்ராசிட்டிஸ் பண்ணப்போ கூட தே நெவர் சக்கம், ஏற்று நின்னாங்க. 10 வருஷம், 2001 பார்த்தீங்கன்னா 15 வருஷம், எவ்வளோ கேஸ் அடிதடி நிறைய அவங்களும் தவறுகள் பண்ணாங்க, நான் மறுக்கல. பட் அந்த கோர் கேரக்டர் அவங்க கிட்ட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்தது. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் நக்கீரன் கிட்ட இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மீடியா ஹவுஸை நீங்க காமிங்க, அல்லது ஒரு சேனலை காமிங்க. ஸோ இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. நான் சொல்றது த மோஸ்ட் டேஞ்சரஸ் டெவலப்மெண்ட் இன் ஸ்டாலின்ஸ் ரெஜிம் இஸ் தி subservient nature of தமிழ்நாடு மீடியா, போத் டெலிவிஷன் அண்ட் நியூஸ் பேப்பர். ஒன்றும் இல்லை, ஈவினிங் 6 to 9 டிபேட்ஸ் பாருங்க. இந்த டிபேட்ஸுக்கு மக்களோட கருத்துக்களை மோல்டு பண்றதுல ஒரு பெரிய ரோல் இருக்கு, டெஃபினட்டா ஒரு ரோல் இருக்கு. இவ்வளோ சப்சர்வியண்டா திமுகவுக்கு பல செய்திகளை மக்கள்கிட்ட அவங்க கொண்டே போறதில்ல. இன்னைக்கு வந்திருக்க தினமலர்ல பேஜ் 1 ஐட்டம், ஆணவ கொலைகள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டன, சென்னை உயர்நீதிமன்றம் வேதனைன்றது இட்ஸ் அ ஃபெர்டைல் சப்ஜெக்ட். எல்லா மீடியாவும் குறைஞ்சது 2 டிபேட் நடத்தினா 1 டிபேட்ல விவாதிக்கணும், மெயின் டிபேட்டா அது இருக்கணும். ஒருத்தம் கூட அதை எடுக்க மாட்டோம், எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க மக்களுக்கும் உங்களுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. யூ லூஸ் யுவர் ஷீ, விச் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப நன்றி சார், பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி எடுத்துக்கிறோமா. நன்றி. நன்றி சார்.